தருவது இன்னொரு வகையான அன்பு. அது எப்படின்னா, உங்க பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க கடைக்கு போறீங்க. அந்த கடையில ஒரு ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, இந்த குழந்தை இதுதான் எனக்கு வேணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்கும். ஆனா, அதுக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். ஆனா, அந்த ட்ரெஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா, 15 வயசு குழந்தை போடுற ட்ரெஸ். உங்க பிள்ளை சைஸ விட அது பெரிய சைஸ். அந்த ட்ரெஸ் உங்க குழந்தைக்கு நீங்க வாங்கி குடுப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா, அந்த ட்ரெஸ் போடக்கூடிய உடல் அமைப்பு உங்க பிள்ளைக்கு இல்ல. அத வாங்கி கொடுத்தா பிள்ளையால போடவும் முடியாது. ஆனா, அதே மாடல்ல 10 வயசு பிள்ளையோட ட்ரெஸ் வாங்கி தான் தருவீங்க. எல்லா நேரங்களிலும் அதே மாடல்ல கிடைக்காது. அதே போல தான் கர்த்தரும் உங்களுக்கு பிடித்ததை அல்ல, உங்களுக்கு ஏற்றதை தருவார். பைபிள்ல கூட ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யாக்கோபை சொல்லலாங்க. யாக்கோபு விரும்பியது ராகேலை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது லேயாளை. இதுல லாபான் தந்திரமா யாக்கோபை ஏமாற்றி இருந்தாலும் கர்த்தர் லேயாளை தானே ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுத்தார். லேயாள் தானே யாக்கோபோடு கூட முதிர் வயது வரை வாழ்ந்து மரித்தார்.